வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் பகுதியில் பெய்த மழையில் மண் சரிவு ஏற்பட்டு குடியிருப்புகள் பாதிக்கப்பட்டது. இங்கு 14.7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதில் இரும்பு பாலம் என்ற இடத்தில் சாலையோரத்தில் மண் சரிவு ஏற்பட்டது. இதனால் சிறு பாறைகள் மற்றும் மரங்கள் விழுந்ததால் இலங்கேஸ்வரன் மற்றும் பிரமிளா ஆகியோரின் வீடுகள் முன்பாக மண் நிறைந்தது. இலங்கேஸ்வரன் வீட்டு சுவர் விரிசல் ஏற்பட்டது. வீட்டின் மேல் பகுதியில் மரங்கள் மற்றும் மண் பாறைகள் பெயர்ந்து விழும் நிலையில் உள்ளது. தொடர்ந்து மழை பெய்தால் பெரிய அளவிலான பாதிப்புகள் ஏற்படும் அபாயம் நிலவுகிறது. பாதிக்கப்பட்ட பகுதிகளை தாசில்தார் சிராஜு நிஷா, வருவாய் ஆய்வாளர் வாசுதேவன், நகராட்சி கமிஷனர் சக்திவேல், கவுன்சிலர் சாந்தி உள்ளிட்டோர் ஆய்வு செய்தனர். முதல் கட்டமாக நகராட்சி மூலம் மரங்கள் மற்றும் புதர் செடிகள் வெட்டி அகற்றப்பட்டன. வீடுகள் மற்றும் சாலைகளில் மண் அகற்றும் பணி மேற்கொள்ளப்பட்டது. தொடர் மழை பெய்தால் 2 வீட்டிலும் உள்ளவர்கள் பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல வேண்டுமென அதிகாரிகள் அறிவுறுத்தினர். அதேபோல் தேவாலா வாழவயல் பகுதியில் வீட்டு சுவர் இடிந்ததில் சந்திரிகா என்பவர் காயங்களுடன் மீட்கப்பட்டு ஊட்டி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். திருச்சி பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையத்தில் ஆட்டோ ஓட்டுநர் இரு தரப்பின் இடையே நேற்றிரவு மோதல் ஏற்பட்டது. இதில் அரிவாள் வெட்டு ஏற்பட்டு 4 பேர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டுமென ஒரு தரப்பு ஆட்டோ ஓட்டுநர்கள் பஞ்சப்பூர் பேருந்து நிலையம் அருகே திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் ஒன்று திரண்டனர். சக ஆட்டோ ஓட்டுநர்கள் பிரச்சினையை ஊர் பிரச்சினையாக மாற்ற வேண்டாம் என கூறி வந்த நிலையில் அவர்களுக்குள் மோதல் ஏற்பட்டது. ஸ்பாட்டிற்கு விரைந்த போலீஸ் கமிஷனர் காமினி தலைமையிலான போலீசார் கூட்டத்தை கலைக்க தடியடி நடத்தினர். போலீஸ் கமிஷனர் காமினி நேரடியாக லத்தியை எடுத்து சுழற்சி தடியடி நடத்தினார். உதவி கமிஷனர்கள் மற்றும் இன்ஸ்பெக்டர்கள் ஓட்டுநர்களை விரட்டி பிடித்து கைது நடவடிக்கையில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் சிறிது நேரம் பதட்டம் ஏற்பட்டது. ஆட்டோக்கள், 2 வீலர்களை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை போலீசார் ஒழுங்குபடுத்தினர். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் மற்றும் கூடலூர் பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. இதில் பந்தலூர் பகுதியில் நேற்று முன்தினம் 14 மில்லிமீட்டர், தேவாலாவில் 10 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தேவாலா வாழவயல் பகுதியில் வீட்டு சுவர் இடிந்து விழுந்ததில் சந்திரிகா வயது 45 என்பவர் மீட்கப்பட்டு காயங்களுடன் ஊட்டி அரசு மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டார். பந்தலூர் சுற்றுவட்டார பகுதி சாலைகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் மழை வெள்ளம் சூழ்ந்ததால் தோட்டத் தொழிலாளர்கள் மற்றும் மாணவர்கள் வீடுகளுக்கு செல்ல முடியாமல் சிரமப்பட்டனர். பந்தலூர் ஹட்டி பகுதியில் சுரேஷ் என்பவரின் வீட்டிற்குள் மழைநீர் புகுந்ததால் பாதிப்பு ஏற்பட்டது. எனினும் மழையின் தீவிரம் குறைந்ததால் பெரிய அளவிலான பாதிப்புகள் எதுவும் ஏற்படவில்லை. மழையால் பெரிய அளவிலான பாதிப்புகள் ஏற்பட்டால் பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் வகையில் தமிழ்நாடு பேரிடர் மீட்புக் குழுவை சேர்ந்த சப் இன்ஸ்பெக்டர் பாலகுரு, தலைமை காவலர் ஷேக் ஹசைன் ஆகியோர் தலைமையில் 40 பேர் கொண்ட குழுவினர் பாதுகாப்பு உபகரணங்களுடன் முகாமிட்டு உள்ளனர். இதில் 20 பேர் பந்தலூரிலும் 20 பேர் கூடலூரிலும் தாசில்தார் அலுவலகங்களில் தயார் நிலையில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். எனவே பொதுமக்கள் மழையால் பாதிப்புகள் ஏதும் ஏற்பட்டால் உடனடியாக அந்தந்த பகுதி வருவாய்த்துறை அலுவலர்களுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டுமென தாசில்தார் அறிவுறுத்தி உள்ளார்.